ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி. இந்த வீடியோவில் சிகரெட் பேண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக 3.5 இன்ச் வந்து நமக்கு வந்து லென்த் வந்து இருக்கணும். அதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச் அகலம் இருந்துச்சு இல்லையா வேஸ்ட் ரவுண்டு. அப்போ அது கூட ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு 54 இன்ச் வந்து அகலமுள்ள ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பேண்ட்டோட ராங் சைடுக்கு மேலே அந்த 3.5 இன்ச் வந்து லென்த் உள்ள ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். பேண்ட்டோட ராங் சைடு வந்து எடுத்துக்கணும். அதாவது பேண்ட்டோட நல்ல பக்கம் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருப்போம். அதில் பேக் பார்ட்டில் வந்து ராங் சைடு இருக்கும். அந்த ராங் சைடில் வந்து அந்த 3.5 இன்ச் லென்த்தில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதோட ரைட் சைடு வந்து வச்சுக்கணும். பேண்ட்டோட ராங் சைடுக்கு மேலே நம்ம வந்து அந்த கட் பண்ண ரைட் சைடை வந்து எடுத்து வச்சுக்கணும். பேக் பார்ட்டில் சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து ராங் சைடு இருக்குது. பேண்ட்டோட ராங் சைடுக்கு மேலே 3.5 இன்ச் வந்து லென்த்தில் கட் பண்ண ரைட் சைடை வந்து வச்சுட்டு ஸ்டார்டிங்லேருந்து சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது அந்த 3.5 இன்ச் கிளாத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 1.5 இன்ச் வந்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். பேண்ட் வந்து நம்ம எலாஸ்டிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம். அதனால் அந்த 1/2 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேண்ட்டோட ராங் சைடுக்கு மேலே அந்த 3.5 இன்ச் கிளாத்தோட ரைட் சைடு வந்து 1.5 இன்ச் விட்டுட்டு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ, எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதிலே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சில் அப்படியே மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து கஷ்டமாக டஃப்பாக வந்து இருக்கும். கரெக்டாக வந்து இருக்காது. அதனால் 1/2 இன்ச்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம். ஃப்ரண்ட் பார்ட் எங்கேயுமே அடியில் வந்து சிக்காமல் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து எலாஸ்டிக் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேக் பார்ட்டில் நம்ம ரைஸ் பண்ணி கட் பண்ணனால இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ½ இன்ச்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பேண்ட்டோட ராங் சைடுக்கு மேலே வந்து அந்த 3.5 இன்ச் கிளாத்தோட ரைட் சைடை வச்சு ½ இன்ச்சுக்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணும்போது மேலே வந்து உங்களுக்கு கரை பீஸாக இருக்குது. அதாவது ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து கரை பீஸ் இல்லை, மேலே வந்து கரை பீஸ் இருக்குன்னா 3.5 இன்ச் வந்து லென்த் எடுக்காமல் நீங்கள் ஒரு 3.25 இன்ச் லென்த் எடுத்தாலே போதும். இப்போ எனக்கு வந்து கரை பீஸ் தான் இருக்குது. ஆனால் நான் வந்து 3.5 இன்ச் வந்து லென்த் உள்ள ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மேலே கரை பீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3.25 இன்ச் வந்து லென்த் வந்து எடுத்தாவே போதும். 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம் அந்த கிளாத்தை கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எங்கே அந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதோ, நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விடும்போதே எங்கே ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். கரெக்டாக அந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் ஆன இடத்துல வந்து கரெக்டாக ஸ்டிச்சை வந்து முடிச்சுக்கோங்க. பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கை வச்சு பார்த்தாவே தெரியும் அந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்க இடம். கரெக்டாக அதே இடத்துல ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 44 இன்ச் வந்து வித்து தேவை. நம்ம வந்து அதை விட ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கோம். இப்போ கரெக்டாக வந்து அந்த ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துலேயே முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து ட்ரிம் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக 2 கிளாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் விட்டுட்டு ஸ்டிச் பண்ண கிளாத்தையும் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, எங்கே ஸ்டிச் வந்திருக்கோ ஸ்டார்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து முடிச்சிருப்போம் இல்லையா, அந்த கிளாத்தையும் 2 கிளாத்தையும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து கீழேருந்து வந்து மேலே வரையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் ஆன இடம் வரையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஒரு ½ இன்ச் மட்டும் விட்டுட்டு வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதை ரைட் சைடு எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க தையல் வந்து மேலே தெரியும் ரைட் சைடு, அந்த தையலுக்கு மேலே ஸ்டிச் வந்து வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1 இன்ச் வந்து எலாஸ்டிக் வந்து எடுக்க போகிறேன். அப்போ வந்து ஃபோல்டு பண்ணி இருக்கும்போது ஒரு 1.25 இன்ச்சோ இல்லை 1 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து அந்த மேலே உள்ள கரை பீஸை ஒரு 1/4 இன்ச்சுக்கோ 1/2 இன்ச்சுக்கோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அந்த மார்க்கிங் மேலே வந்து ஸ்டிச் வந்து வர மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும்.
1 இன்ச் எலாஸ்டிக் எடுக்கிறோம்னா அந்த எலாஸ்டிக் போகிறதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கரெக்டாக 1 இன்ச்லேயே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எத்தனை இன்ச் இருக்குது, நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. 1 இன்ச் எலாஸ்டிக் எடுக்க போகிறோம்னா ஒரு 1.25 இன்ச்சோ இல்லை 1 இன்ச் ஒரு பாயிண்ட்டாவது நமக்கு எக்ஸஸாக இருந்தால் தான் அந்த எலாஸ்டிக் போகிறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் 3/4 இன்ச் எலாஸ்டிக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 1 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது இருக்கணும். 1.5 இன்ச் எலாஸ்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கணும். 1.5 இன்ச் வந்து கரெக்டாக வந்து 1.5 இன்ச் அக்யூரேட்டாக இருக்கக்கூடாது. அதை விட ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஒரு 1/4 இன்ச்சோ எக்ஸஸாக இருந்துச்சுன்னா தான் அந்த எலாஸ்டிக் போகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் எத்தனை இன்ச் எலாஸ்டிக் எடுக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு ஸ்பேஸ், எலாஸ்டிக் போகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அதே இன்ச்லேயே வித்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு திருகலாக வந்து இருக்கும். அதனால் போகிறதுக்கான ஸ்பேஸ் ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு பாயிண்ட்டோ விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டை விட்டு பேக்கில் ரைஸ் பண்ணி கட் பண்ணனால நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து மேலே உள்ள சல்வேஜை வந்து 1/4 இன்ச்சுக்கோ 1/2 இன்ச்சுக்கோ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் வந்து ரைட் சைடு வந்து தெரியும், அதை வந்து கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் வந்து டேப்பில் வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1.25 இன்ச் வந்து அந்த ஃபோல்ட் பண்ணது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் ஏதாவது வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த சுருக்கம்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றனால எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்து வந்து இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி அதை ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் நாடா ஸ்டிச் பண்ண போகிறீங்கனாலும் இதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் இதே மாதிரியே ஒரு 3.5 இன்ச்சோ 3.25 இன்ச் லென்த் உள்ள பீஸ் எடுத்து இப்போ ஸ்டிச் பண்ண மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆனால் கிராச் ஏரியா வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு 4 இன்ச் விட்டுட்டு வந்து நம்ம வந்து கிராச் ஏரியாவை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். 4 இன்ச் விட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாடா வந்து இன்சர்ட் பண்ணுறனால இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கமாக தான் வரும். கரெக்டாக வந்து எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்காமல் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம்ன்றது வராது. நீங்கள் மேலே உள்ள சல்வேஜை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கோ 1/2 இன்ச்சுக்கோ ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு 1.25 இன்ச் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம்ன்றது வராது. ஃபஸ்ட்டே வந்து மேலே உள்ள சல்வேஜ், நீங்கள் சல்வேஜே இல்லைனாலும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே உள்ள பீஸை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டோட எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம்ன்றது வராது. அந்த 1.25 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சை கவர் ஆகிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த கவர் ஆகிற ஸ்டிச்சுக்கும் கீழே வந்து வந்துடக்கூடாது. அந்த ஸ்டிச்சை கவர் ஆகிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கீழே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து ராங் சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதை கவர் ஆகிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அதை விட நீங்கள் எக்ஸஸாக வந்து ஒரு பாயிண்ட் வேணும்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து கீழே வந்துருக்கலாம். ரொம்ப வந்து ஒரு 1/4 இன்ச்லாம் வந்து அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்புறம் வந்து நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அப்புறம் ஹைட்டில் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் அந்த ஸ்டிச்சை வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முடிக்கும் போது எண்டிங் வரையும் முடிக்காமல் ஒரு 2 இன்ச் கேப் விட்டுட்டு வந்து முடிச்சுக்கோங்க. எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இது எவ்வளோ அகலம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா பேண்ட்டு நம்ம எங்கே வியர் பண்ணுவோமோ அதோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. அந்த சுற்றளவில் வந்து ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. காமனாக எல்லாத்துக்குமே 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைட் ஃபிட்டடாக வேணும்னா 4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 36 வந்து வேஸ்ட் ரவுண்டு, அதுலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி
36 வேஸ்ட் ரவுண்டு அதுலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி 33 வந்து எடுத்திருக்கேன் எலாஸ்டிக்கு. சேஃப்டி பின் வந்து ஒரு சைடு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பேண்ட் வந்து கொஞ்சம் அதாவது ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 44 48 ஹிப் ரவுண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் வந்து எலாஸ்டிக் வந்து வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்தாலே போதுமானது. டைட் ஃபிட்டடாக வேணும்னா 4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து. நார்மலாக எல்லாத்துக்குமே வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருக்காங்க 44 48 ஹிப் ரவுண்டு இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் 2 இன்ச் வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 இன்ச் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம்னா அந்த 2 இன்ச் கேப்பில் வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எலாஸ்டிக்கோட 2 சைடுமே வந்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து அந்த 2 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்த இடத்துல எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாகவே எங்கே வரையுமே அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த 2 இன்ச் கேப் வரையுமே திருப்பியும் கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு 2 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அந்த எலாஸ்டிக்கை 2 இன்ச் வரையும் கொண்டு வந்து வச்சுருங்க. எங்கேயுமே திருகலாக இல்லாமல் கரெக்டாக எலாஸ்டிக்கை வந்து ஃபுல்லாகவே எப்படி நாடாவை இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம எலாஸ்டிக் போய் இன்சர்ட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலாஸ்டிக்கை வந்து கொண்டு வாங்க. எங்கேயுமே திருகல் வந்து வரக்கூடாது. கரெக்டாக 1 இன்ச் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து போகும். நீங்கள் வந்து கரெக்டாக 1 இன்ச் கம்மியாக 3/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து போகாது. அதனால் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணணும்னு நான் சொன்னேன். டேப் வச்சு செக் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வர லைனில் நீங்கள் 1 இன்ச் இல்லைனா 1.25 இன்ச் வந்து அந்த கேப் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் எலாஸ்டிக் போகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் போகும் எலாஸ்டிக். அதனால் அதை ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேப்பில் வந்து அந்த 2 இன்ச் கேப்பில் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த எலாஸ்டிக் 2 சைடுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம ஒரு சைட்லேருந்து கொண்டு வந்திருந்து இன்னொரு சைடு கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருக்கோம்ல, அப்போ அந்த 2 இதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கோட சுருக்கம் எல்லாமே ஒரே லெவலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எலாஸ்டிக் வந்து 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக் வந்து ஒன்று மேலேயும் ஒன்று கீழே வந்து வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன்ல அந்த மாதிரி வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வந்து வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ண மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த மார்க்கிங் பண்ணது எல்லாமே வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக் பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எலாஸ்டிக் இப்போ 2 ஜாயின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா பேக் ஸ்டிச் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு இடையிலே அதே மாதிரியே திருப்பி வந்து பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிட்டேன். பேக் ஸ்டிச் வந்து கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 இன்ச் வந்து கேப் விட்டுருப்போம் இல்லையா, அதில் கரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த எலாஸ்டிக்கை. 2 இன்ச் கேப்பில் நம்ம எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 இன்ச் கேப்புன்றது இருக்கும். அப்போ அந்த கம்ப்ளீட் ஆகாத ஸ்டிச்சை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டாக வந்து எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாகவே சுருக்கம்லாம் கரெக்டாக ஒரே லெவலில் இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 இன்ச் கேப்பை வந்து அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருந்தோம். இடையில 2 இன்ச் கேப் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த கம்ப்ளீட் ஆகாத ஸ்டிச்சை நம்ம ஆல்ரெடி எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணாமல் அந்த எலாஸ்டிக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கீழே வந்து நீங்கள் ஸ்டிச் வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் வந்து கொடுத்து முடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கேப் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறுத்தியிருப்போம் இல்லையா, அதனால் கரெக்டாக அந்த இடத்துல பேக் ஸ்டிச் கொடுத்துட்டும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் வந்து கொடுத்து நிறுத்திக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டிச்சோட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த எலாஸ்டிக்கில் சென்டரில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். 1 இன்ச் எலாஸ்டிக் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.25 இன்ச்சோ இல்லை 1 இன்ச் ஒரு பாயிண்ட்டோ கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சுருக்கம்ன்றது வரும். நீங்கள் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கீங்க ஆனால் ஒரு 1.5 இன்ச்சாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம்ன்றதே வராது. கவராகி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல, நான் வந்து அதை தான் சொல்கிறேன். கவராகி ஸ்டிச் பண்ணியிருக்கிறத நீங்கள் அதிகமாக வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்க, அதாவது 1.5 இன்ச்சாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சுருக்கம்ன்றதே இல்லை எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எலாஸ்டிக் எங்கே முடியுதோ அந்த எலாஸ்டிக் கீழே வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் மேலே வந்து ஸ்டிச் வந்து வராத மாதிரி பார்த்துக்கோங்க.
அந்த ஒரு ஸ்டிச்சோட நீங்கள் போதும்னாலும் விட்டுறலாம். இப்போ நான் வந்து எலாஸ்டிக் மேலே வந்து சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எலாஸ்டிக் மேலே வந்து 2 ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச்சும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச்சும் கொடுக்க போகிறேன். எலாஸ்டிக் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பேண்ட் வியர் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் வந்து அப்படியே வந்து கட் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணுங்க. பேக்லேயும் கரெக்டாக கையை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு கட் ஆனனால திருப்பி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். சென்டரில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு விடுறனாலும் விட்டுக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறேன். சேம் நீங்கள் வந்து எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ நார்மல் பேண்ட்டில் நீங்கள் ஒரு எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் எலாஸ்டிக் வந்து எடுக்கும்போது வேஸ்ட் டவுன்லேருந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சேம் மெத்தட்லேயே நீங்கள் நார்மல் பேண்ட்லேயும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஸ்டிச் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண மாதிரியே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எது, பேக் எதுன்னு சில பேத்துக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். பேக்குன்றது நமக்கு கிராட்ச் ஏரியா கிட்ட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கில் ரைஸ் ஆகியிருக்கும். நம்ம 2 இன்ச் ரைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அதனால் 2 இன்ச் வந்து பேக் சைடு வந்து நமக்கு வந்து ரைஸ் ஆகியிருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, பேக்கில் வந்து ரைஸ் ஆகிருக்கிறது பேக்கு. அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரண்ட் பேட்டர்ன் போடுறது எப்படி, பேக் பேட்டர்ன் எப்படி போடுறது, எப்படி கிளாத்தில் வந்து கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நீங்கள் சென்டரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 2 இன்ச் வந்து ரைஸ் ஆகிருக்கும்.